நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இரண்டாம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. தேனி மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின் வாரியத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? தமிழக மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி சவால். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்த பின்னர் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியும் நஷ்டத்தில் இயங்கும் மின் வாரியம். மின்சார வாரியத்தில் என்ன நடக்கிறது என மின்துறை அமைச்சருக்கு தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் பற்றி தாமாக முன்வந்து விசாரித்து வரும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு குட்டு. முதல்வர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் துறை அமைச்சர்களுடன் நேரில் சென்று பார்வையிட அறிவுறுத்தல். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வன்கொடுமை வழக்கு பதிவு. எப்படி பேசுவது என்பது கூட தெரியாமல் பேசி வம்பு மற்றும் வழக்கில் சிக்கும் திமுக உடன்பிறப்புகள். விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி ஆஜராகாத நிலையில் மகன்கள் மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டுக்கு சென்னை மாநகர மக்கள் கடும் எதிர்ப்பு. ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பயன் தராத பட்ஜெட் என விமர்சனம். எல்லா பொருளோட விலைவாசி ஏற்றி தான் வச்சாகிற சூழல் இருக்குது. அப்போ என்னென்னா இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் பார்த்திங்கன்னா சம்பாதிச்சு சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியுமா தவிர வேறு எதுவுமே அவங்களால பண்ண முடியாத ஒரு சூழல் மாறி இருக்குங்க சார். மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் என்ன மக்களுக்கு ஏற்கனவே ஏழை மக்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க. நாமளும் டெய்லி பட்ஜெட் வந்தால் வருஷம் நல்லா இருக்கும், மக்களும் சந்தோஷப்படுவாங்க. பட் நாங்களும் டெய்லி தொலைக்காட்சியில் பார்க்கும் போதெல்லாம் ஹார்ட் அட்டாக் தான் வருது தவிர மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது. பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மத்திய அரசு கூறியிருப்பது பற்றி செய்தியாளர் கேள்வி என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டின் ஜோ பைடன் அளித்த பதில் இணையத்தில் ட்ரெண்டிங். பத்திரப்பதிவு கட்டணங்களை நான் தான் ஒட்டுமொத்தமாக சொல்றேன். தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்க காரணத்தினால தான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டேன். பத்திரப்பதிவு கட்டணங்களை நான் தான் ஒட்டுமொத்தமாக சொல்றேன். தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்க காரணத்தினால தான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டேன். ரவுடி சம்போ செந்தில் உள்ளிட்ட 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த கட்டட ஒப்பந்ததாரரை மிரட்டி மாமூல் வசூலித்தது தொடர்பாக ரவுடிகள் சம்போ செந்தில், ஈசா உள்ளிட்ட 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு எதிராக கொந்தளித்த மூதாட்டி. 200 ரூபா ஒரு மாசம் கூட நான் கட்டினதில்லை. எனக்கு கரண்ட் பில்லே வராது. இந்த மாசம் 200 ரூபா வந்து நல்லமாங்கிற பேருக்கு அப்படி வந்திருக்குது. என்ன இப்படி போடுறீங்க? நான் என்னத்தை வச்சு கட்ட போறேன்? எனக்கு கரண்ட் பில்லே வரல. 200 ரூபா போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைத்து ஏழைகளின் துயர் துடைக்க வேண்டுகோள். தர்மபுரி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவில் பல்லி செத்து கிடந்ததால் பரபரப்பு. 19 மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் உணவை தரமானதாக வழங்க விடியா அரசுக்கு பெற்றோர் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மாணவர்கள் இல்லாததால் அரசு பள்ளியில் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பலகை வைத்த அவலம். விடியா ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி செல்லும் அவலம்.
விடியா திமுக ஆட்சியில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையில் நாய்க்கு போடும் தடுப்பூசி இல்லாத அவலம். ஊழியருடன் வாக்குவாதம் செய்த நபர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வீசிய காற்றில் அரசு பேருந்தின் மேற்கூரை கழன்று தொங்கிய அவலம். தகர டப்பா பேருந்துகளை எப்போதுதான் மாற்றுவீர்கள் என பொம்மை முதல்வருக்கு பொதுமக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞருடன் சென்ற பெண்ணை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையம் முன்பு தர்ணா. 4 நாட்களை கடந்தும் விடியா காவல்துறை கண்டுபிடிக்காததால் பெண்ணின் பெற்றோர் வாக்குவாதம். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அயனம்பாக்கம் ஏரியில் கலக்கும் கழிவுநீர். விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் அருகே மழைநீர் வடிகால் அமைக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. சாலையின் உயரம் அதிகரிக்கப்பட்டதால் மழைநீர் சாலையின் இருபுறமும் வடிந்து சேராகிறது என்று குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே நில விற்பனையில் கமிஷன் கேட்டு திமுக உடன்பிறப்புகள் அட்டூழியம். கமிஷன் தர மறுத்த நில உரிமையாளரின் கையை உடைத்து பத்திரத்தில் கைரேகையை பதிவு செய்து கொண்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டவரின் மகள் குற்றச்சாட்டு. மதுரை காஞ்சரம்பேட்டை அருகில் உள்ள பாறைப்பட்டி விலக்கருகே கத்திக்குத்தில் ஒருவர் உயிரிழப்பு. விடியா ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் கொலை சம்பவங்களால் தூங்கா நகர மக்கள் தூக்கமின்றி தவிப்பு. சென்னையை அடுத்த மாங்காடு அருகே வாட்ஸ்அப் குழு அமைத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கும்பல் சிக்கியது. 1.5 கிலோ கஞ்சா, 75 போதை மாத்திரைகள் சிக்கிய நிலையில் திறமையற்ற ஆட்சியின் அவலத்தால் போதைப் பொருள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மனைவி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிக்கியது அமீனா பானு குறித்த ஆதாரங்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரே நாடு ஒரே தேசம் என கூறிவிட்டு மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம். பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட 700 விவசாயிகள் இறக்க காரணமாக இருந்த பாஜகவின் கைகள் ரத்தம் தோய்ந்தவை. மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி காரசார பேச்சு. क्या 700 farmers died. 700 farmers died. What did you do? You people have blood on your hands. You people have blood on your hands. You people have blood on your hands. In 2020, sir, this contentious farm bills were passed without any consultation. மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச்சை இருட்டடிப்பு செய்து சபாநாயகரை மட்டும் காண்பிக்கும் பாஜக அரசு. எதிர்க்கட்சிகளின் குரல் வளையை நெரிக்கும் செயல் என அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம். இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வு அறிக்கையின்படி உணவு மற்றும் உர மானியங்களுக்கான செலவினங்களில் குறிப்பிடத்தக்க சரிவை கொண்டுள்ளது. விவசாயிகளின் உர மானியங்களை 24.6% இருந்து 22.4% குறைத்த மத்திய நிதியமைச்சர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் நடப்பு நிதியாண்டில் உர மானியத்தை 2.5% குறைத்த குஜராத் மாடல் அரசு. விவசாயிகளுக்கான அரசு என கூறி தங்களை நசுக்குவதுதான் மோடியின் கேரண்டியா என்று விவசாயிகள் கேள்வி.
நாடு முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு ரயில் விபத்துகள் நிகழ்ந்தும் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் கவாச் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை கூட முறையாக பயன்படுத்தாத பாஜக அரசின் ரயில்வே நிர்வாகம் மக்களின் உயிரோடு விளையாடுவது நியாயமா என்று மோடி அரசுக்கு மக்கள் சரமாரி கேள்வி.